தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/2/2026 வியாழக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:31 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். செட்டிநாட்டு பகுதிகளெல்லாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கின்ற நாள். பொதுவாகவே வாழ்க்கை வளமாக இருக்கணும்னா வீரமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். அந்த வீரத்தை கொடுப்பதும் விவேகத்தை கொடுப்பதும் தெய்வங்கள் தான். அப்படிப்பட்ட தெய்வங்களிலே மாசி மாதத்திலே சிவராத்திரி என்று வருகின்ற போது, சிவராத்திரி அமாவாசை என்று வருகின்ற பொழுது, சிவராத்திரி கழித்த 3ஆம் நாள் செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் எல்லோரும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள செல்வார்கள். மகா பெரியவர் சொல்லுவார், குலதெய்வ வழிபாடு தான் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்று சொல்லுவார். ஆகையினாலே வாய்ப்பு இருப்பவர்களெல்லாம் இது போன்ற நாட்களிலே, இந்த 3 நாட்களிலே நீங்கள் குலதெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது மிக அற்புதமான பலன் நடைபெறும். அந்த அடிப்படையிலே சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கிறது. வேலங்குடி என்று அந்த ஊருக்கு பெயர். சுண்டக்காட்டு வேலங்குடி என்று சொல்வார்கள். திருப்பத்தூரிலிருந்து, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. அந்த வேலங்குடியிலே என்ன ஒரு பெருமை என்றால், தூங்கா புலி கருப்பர் என்று அங்கே இருக்கக்கூடிய புளிய மரம் தூங்காது. அந்த இலைகள் விரிந்தபடியே இருக்கும், ஒட்டி கொள்ளாது. ஆனால் மற்ற இடங்களில் பார்த்தால் மரங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் இலைகள் ஒட்டி கொண்டு தூங்குமாம். இது தூங்கா புலி கருப்பர் என்று பெயர். மிகப்பெரிய வாகனம் அதற்கு கொடுத்து அங்கே அது கூரைக்குள்ளே இருக்கக்கூடிய அறுவாளில் ஆடுகின்ற சாமி. கருப்பர் என்றாலே வீரம் வாய்ந்தவர் என்று பொருள். அதற்காகத்தான் சில பேர் கருப்பு கயிறு கட்டிக் கொள்வார்கள், வீரம் வர வேண்டும் என்று சொல்லி. அந்த வீரத்துக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவராக விளங்குபவரை கருப்பர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கருப்பர் இவர் அதோடு அங்களம்மன் என்று அங்கேயே ஒரு அம்மன் கோயிலும் இருக்கின்றது. இந்த இரண்டிற்கும் லட்சக்கணக்கான கூட்டம் இன்று வரும். இன்று முதல் திருவிழா, நாளை 2ஆம் திருவிழா, அதற்கு பிறகு 3ஆம் திருவிழா. 3 நாட்கள் திருவிழாவும் அன்னதானங்களும் நடக்கும். பொதுவாகவே இறை வழிபாடு நடக்கின்ற பொழுது அன்னதானம் செய்வது என்பது மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். மற்றவர்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தானம் அன்னதானம் மட்டும்தான். நீங்கள் தங்கத்தை கொடுத்தாலும், வெள்ளியை கொடுத்தாலும், பணத்தை கொடுத்தாலும் மேலும் மேலும் வேண்டும். இவ்வளவுதானே தந்திருக்கின்றார்கள், 10,000 தந்தார்கள், 10 11,000 வேண்டும், 20,000 வேண்டும் என்று. பணம் என்றால் பணத்தில் ஆசை. தங்கம் என்றால் இந்த தொகை, இந்த தங்கம் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது, இன்னும் பவுன் கூட போடலாமே பெண்ணுக்கு என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் சாப்பாடு மட்டும் போதும் என்று சொல்லிவிடுவார்களாம். ஆகையினாலே மனித மனத்தை திருப்திப்படுத்துவது, உள்ளத்தையும் உடலையும் திருப்திப்படுத்துகின்ற அந்த அன்னதானத்தை அங்கு எங்கு பார்த்தாலும் செய்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம். அங்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், குழந்தைக்காக கரும்பு தொட்டில் கட்டுவார்கள். எந்த ஒரு குலதெய்வ ஆலயங்களிலும் நாம் தொட்டில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக புத்திர விருத்தி உண்டு, பிள்ளை பிறக்கும் என்பார்கள். அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் சாம்பிராணி தான். சாம்பிராணி வாசகர் என்று பொருள். சாம்பிராணி நிறைய போட்டு அதனுடைய தூபமேற்றி வைப்பார்கள். அந்த வாசத்திலேயே மகிழ்ந்து இறைவன் அறிவாளில் ஆடுகின்ற ஆட்டம் நாளை தினம், அதாவது 20ஆம் தேதி அன்று இரவு அங்கே நடைபெறும். பொதுவாக இது போன்ற குலதெய்வ வழிபாட்டிலே நீங்கள் ஆர்வம் காட்டினால் உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நெருக்கடிகள் அகலும், பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். 3லே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் சுக்கிரன் கூட்டுக்கிரக யோகமாக 10ல் இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலிருந்து VRS பெற்றுக்கொண்டு வெளியில் தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. சமூக பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே வக்ர குரு உங்கள் ராசிக்கு 7, 10 அதிபதி. கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது நன்மையை செய்யும். எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் நடத்துபவர்களாக இருந்தால் பணியாளர் தொல்லை அகலும். இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பகல் 3:35 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சலசலப்பு, மாலையில் கலகலப்பாக இருக்கும். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் செயலாவதில் மிகப்பெரிய தடைகள் இருக்கலாம். எனவே இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:35 மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது புது முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. என மதியத்திற்கு மேல் 3:35 மேல் சந்திரபலம் குறைகிறது. வம்பு வழக்குகள் வாயில் தேடி வரலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும். நட்பு பகையாகும். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். மனக்லேசங்கள் அதிகரிக்காமல் இருக்கவும் நல்லது நடக்கவும் இன்று வியாழக்கிழமை குருவாரம் என்பதால் குரு வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உண்டு. பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். விரயஸ்தானத்தில் கேது, பணம் அந்த மண்டலமே செலவாகும். பயணங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. 6ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் சேர்க்கை, சனி, சூரியன், ராகு, புதன், சுக்கிரன். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே திடீரென உங்களுக்கு உத்தியோகத்திலே ஒரு மாற்றம் வரலாம். அயல் நாடோ அல்லது அயலூரிலிருந்தோ வேறு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை சுய ஜாதகத்தை வைத்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காலையில் வரும் தகவல் உங்களுக்கு கலகலப்பான தகவலாக இருக்கும். கேது பார்வை இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாக அமையும். குரு பார்வை இருப்பதனாலே நீண்ட நாட்களாக பேசிவிட்டு போன வரன்கள் இன்று மீண்டும் வரலாம். வாயில் தேடி வரன்கள் வந்து மகிழ்விக்கக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களே நடைபெறப் போகின்றது. நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். உங்களுடைய ராசிக்கு 8லே இருக்கக்கூடிய குருவின் பார்வை 2ஆம் இடத்திலும் 12லும் பதிவதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நினைத்தது நிறைவேறும். புகழ்பெற்றவர்களை நீங்கள் சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய விதத்திலேயே இன்றைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். எனவே தாய் வழி ஆதரவும் தந்தை வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களின் ஆதரவோடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். செவ்வாய் பலம் உச்சம் பெற்றிருப்பதனாலே உங்களுக்கு புதிய ஒரு நல்ல வாய்ப்புகள், புது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது மட்டுமல்ல, புதிய வாய்ப்புகளும் இல்லம் தேடி வரப்போகின்றது. குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தடைகள் எல்லாம் அகலுகின்ற நாள். தக்க விதத்திலே நீங்கள் உங்களுக்கு பெருமைகள் வரப்போகின்றது. 2லே செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு இடம்பூமியால் லாபம் கிடைக்கும். கட்டியை பற்றி பழுது பார்ப்பதோ அல்லது புதிதாக வீடு வாங்குவதோ போன்றவற்றில் உங்களுக்கு கவனம் செலுத்துவீர்கள். நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது. குடும்பச்சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். பாகப்பெருமைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 4-11 அதிபதியான செவ்வாய் ராசிகள் இருக்கின்றார். எனவே பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் லாபமும் தொழிலில் சிறப்பாக கிடைக்கும். வரும் லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இருக்கலாம். செவ்வாய் பலம் உச்சம் பெற்றிருப்பதனாலே பொதுவாகவே உங்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெற்றிருந்தால் கிளைத்தொழில் தொடங்கும் வாய்ப்போ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் வருவதோ உண்டு. அதே நேரம் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பாதிக்கு மேல் கடன் சுமை குறையும். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:35 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். 4-5 கிரகங்கள் ஒரே வீட்டில். சனி, சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், சந்திரன். இப்படி இருக்கின்ற பொழுது கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலப் போகின்றது. இன்று வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நட்பாலும் நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்ல, புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நேற்று பாதியில் என்ற பணியை இன்று மீதியும் தொடர்வீர்கள். ஆலய வழிபாடும் ஆனந்தம் வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:35 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். புத்திரஸ்தானாதிபதி சந்திரன். எனவே மதியத்திற்கு மேல் பிள்ளைகள் வெளியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பொதுவாக பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதியோ அல்லது ஏதாவது வேலை பார்க்க வேண்டும் என்று அதற்காக ஏற்பாடுகள் செய்திருந்தாலோ உத்தியோக வாய்ப்புகள் கைகூடலாம். உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வரக்கூடிய நேரம் இது. 4லே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாற்று மருத்துவம் உங்கள் உடல்நலத்தை சீராக்கும். அது மட்டுமல்ல, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளப் போகின்றீர்கள். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கூட இன்று நிறைவேறலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.